எனது ஆதரவால்தான் எடப்பாடி பழனிசாமி 4½ ஆண்டுகாலம் முதலமைச்சராக இருந்தார். அந்த நன்றி இல்லாமல் என்னை அரசியலிலிருந்து விலக்கி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றியதுதான் அரசியலில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. வடமலைக்குண்டில் திமுக பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் 20ஆம் தேதி காலை 12 மணி அளவில் பேசினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் தமிழ்நாடு தலை குனியாது என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் பிரச்சார கூட்டம் நடந்தது. கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன், முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கிய பெருமை இந்த ஆண்டிப்பட்டி தொகுதி மக்களுக்கு உள்ளது. 9 அமைச்சர்களை ஜெயலலிதா பொறுப்பிலிருந்து நீக்கிய போது நான் அவரிடம் பேசி அதை தடுத்து நிறுத்தினேன். ஆனால் அவர்களை ஒன்று சேர்ந்து என்னை கட்சியிலிருந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்ட போது மிகவும் வருத்தப்பட்டேன். நான் ஆதரவு தெரிவித்ததால் தான் எடப்பாடி பழனிசாமி 4½ ஆண்டுகள் பதவியில் இருக்க முடிந்தது. அந்த நன்றியோடு இல்லாமல் என்னை அரசியலிருந்து விலக்க முயற்சி செய்து ஈடுபட்டார். அதனால் நான் எதிர்த்தேன். எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், அவரை முதலமைச்சராக இருக்கும் என்று கூறினேன். ஆனால் வேலுமணி, தங்கமணி கட்சி ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என கூறினர். பின் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றியது கட்சியில் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை ஒப்புக்கொண்டதுதான் அரசியலில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. மக்களுக்கு என்ன தேவையோ, நாட்டு வளர்ச்சிக்கு என்ன தேவையோ என்பதை அறிந்து தன் உடலில் நலத்தை கூட பார்க்காமல் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பணியாற்றிய விதம் இந்தியாவிலேயே தமிழகத்தை பொருளாதாரத்தில் முன்னேற்றி இருக்கிறது. 2019ஆம் ஆண்டிலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அம்மா லேப்டாப், தாலிக்கு தங்கம் ஆகிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தி 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி செயல்படுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தென் தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்தபோது மு. ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் உள்ளது. சட்டம் ஒழுங்கு, ஜாதி பிரச்சனை என எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய முதலமைச்சராக உள்ளார் ஸ்டாலின். தமிழ் வளர்ச்சி பணிக்கு 40% வர வேண்டிய நிலுவை வெறும் 4% மட்டுமே மத்திய அரசு கொடுத்துள்ளது. எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் தமிழகம் தலை வணங்காது என தெரிவித்தார். டெல்லியில் உள்ளவர்கள் தமிழகத்தில் வந்து பேசுகின்ற நிலையை மாற்றி டெல்லி சென்று அவர்களை சந்தித்து அடிமையாகியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக மு. ஸ்டாலின் வர வேண்டும் என்று தெரிவித்தார்.